அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் பலாத்காரம் தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அவரது காதலர், காவலாளிகள், பணியாளர்களிடம் தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவி கொடுத்த அடையாளங்கள் அடிப்படையில் ஒருவரை பிடித்து தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். காவல்துறையின் இந்த விசாரணை தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். இந்திய அண்ணா பல்கலைக்கழகத்துல விடுதியில் தங்கி பயின்று வரும் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த விவகாரம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. உதவி ஆணையர் பாரதிராஜா தலைமையில விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் மாணவியினுடைய ஆண் நண்பர், அதாவது இந்த அதே துறையில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில 3ஆம் ஆண்டு பயிலக்கூடிய அந்த நபரிடம், அந்த சம்பவத்தின் போது அந்த மாணவியிடம் உடனிருந்த அந்த நபரிடம் விசாரணை நிறைவு பெற்றிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. தேவைப்பட்டால் இன்னும் கூடுதலாக இது தொடர்பாக வேறு எதுவும் தகவல் கிடைத்தால் அந்த நபரை மீண்டும் வரவழைத்து விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போன்று அன்றைய தினம் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படும் தினத்தன்றும் அதற்கு முந்தைய நாள் இரவு மற்றும் மறுநாள் இரவு என இரவு பணிகள்ல இருந்த அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் இரவு பணியில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலாளிகளிடம் போலீசார் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். அதே போல அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல தங்கி கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய தொழிலாளர்களிடம் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று விடுதிகளுக்கு தண்ணீர் கேன் சப்ளை செய்பவர்கள், காய்கறி, மளிகை பொருட்களை சப்ளை செய்பவர்களுடைய விவரங்களை சேகரித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அதே போன்று மாணவியிடம் முதற்கட்ட விசாரணை நடத்தி முடித்த நிலையில அவருக்கு கவுன்சிலிங் வழங்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கவுன்சிலிங் முடிந்து மீண்டும் அவரை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். மாணவியிடம் தற்போது வரை நடத்தப்பட்ட விசாரணையில இந்த தேடப்படக்கூடிய நபர்களுடைய விவரங்களை முழுமையாக அவரால் தெரிவிக்க முடியாத நிலையில் இருக்கிறார் என்றும் கூறுகிறார்கள். முழுமையாக அந்த மாணவிக்கு அந்த நபர்களை தெரியாத நபர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற விவரங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் சொன்ன தகவலின் அடிப்படையில சில அடையாளங்களை குறித்து வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில இந்த விசாரணை நடப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவித்திருக்கிறார்கள். சந்தேகப்படக்கூடிய இந்த 2 நபர்கள் மாணவர்களாக இருக்குமா, அதே விடுதியில தங்கியிருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்குமா அல்லது வெளிநபர்களாக இருக்குமா என்ற இந்த கோணத்துல விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் பல்கலைக்கழக வளாகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா காட்சிகள்ல பதிவாகி இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் செல்கிறார்களா என்பதை குறித்தும் அது குறித்து தொடர்ந்து அந்த தரவுகளை கைப்பற்றி ஆய்வு செய்யக்கூடிய பணியிலும் ஒரு குழுவினர் ஈடுபட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.